வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நல்ல ஃப்ளைட்டு போயிட்டு இருந்தது. அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் பிஸ்னஸ் மேன் எல்லாமே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ஏர் ஹாஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான ஒரு ட்ரேயில் வந்து மது ஆல்கஹால் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட கொடுத்தோடனே அவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு வந்து தோணுச்சா ஒரு வேளை நம்ம சரியாக ப்ரெசென்ட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் தோணுச்சா. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு கப்பில் நல்ல ப்ரெசன்டேஷனோடு வந்து சார் இந்தாங்க ஆல்கஹால் கொடுத்துடணுன்னு, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் அந்த பொண்ணுக்கு தோணுச்சா ஒருவேளை நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துலையோ, நல்லா அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலையோ, எதுக்கும் மேனேஜர்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அப்புறம் மேனேஜர்கிட்ட சார் நான் கொண்டு போய் 2 தடவை கொடுத்தேன், அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்களான்னொன்னே அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்கஹாலோட சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்ல ப்ரெசன்டேஷனோடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அவர் வந்து திருப்பி அந்த பிஸ்னஸ் மேன் இருந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த மேனேஜர் ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்கிறது சரியாக பண்ணலையா, கரெக்டான ப்ரெசன்டேஷன் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு குடிக்க வேண்டான்னு தோணுது, நான் குடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஏன் சார் நீங்கள் குடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு மேனேஜர் கேட்டோன்னே, ஏன் நான் வந்து குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நான் குடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து உங்கள் பைலட் இருக்கார் இல்லையா, பிளேன் ஓட்டுறார் இல்லையா, பைலட் கிட்ட போய் ஃபஸ்ட்டு இதை கொடுங்க, அவரு குடித்த பிறகு நான் குடிக்கிறேன் அப்படின்னோடனே அவர் சார் எப்படி சார் எங்கள் பைலட்டை கொடுக்க முடியும், அவர் வந்து பிளேனை ஓட்டிகிட்ருக்காரு, இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஆல்கஹால் கொடுத்தேன்னா அவருக்கு வந்து நில தடுமாறிடும், நாங்கள் வந்து எங்களோட டியூட்டியில் இருக்கும் போது நாங்கள் வந்து குடிக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குது, அதனால் எங்கள் பைலட் வந்து குடிக்க மாட்டார் சார் அப்படின்னோடனே இவர் வந்து ஓ அப்படியா, உங்கள் பைலட் வந்து டியூட்டியில் இருக்கும்போது குடிக்க மாட்டாரா, அப்போ நானும் வந்து ஒரு டியூட்டியில் தான் இருக்கேன், அப்போ நான் மட்டும் எப்படி குடிப்பேன் அப்படின்னு கேட்டோன்னே, டியூட்டிலையா, என்ன டியூட்டி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மேனேஜர் கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டாக டியூட்டியில் இருக்கேன், ஒரு குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு அப்பாவான டியூட்டியில் இருக்கேன், நான் டியூட்டியில் இருக்கும்போது நான் எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டோடனே இவருக்கு வந்து புரியல. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எப்படி உங்கள் பைலட் வந்து அவர் வந்து விமானம் ஓட்டும் போது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கோ, அதே மாதிரி நான் என்னோடய வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் ஓட்டும் போது எனக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு மனைவி இருக்குது, அப்போ நான் வந்து என்னோடய டியூட்டியில் நான் இருக்கும்போது நான் வந்து குடித்து நிலவத்தர மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு யாராவது பதில் சொல்லுவா, அதனால் நான் வந்து குடிக்கிறத விட்டுட்டேன், நான் குடிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த மேனேஜர் புரிஞ்சது அவர் என்ன சொல்ல வராருன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து ரொம்ப டெம்பரரியான முடிவெடுக்கிறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதே இல்லை. நம்ம நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஜாய், ஒரு ஃபன்னு நினைக்கிறோம், ஆனால் அதோட பின்விளைவுகள் ரொம்ப இருக்குது. சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் போய் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய தண்ணி அடிச்சுட்டு வீக்கெண்ட் ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த ஒரு நாள் குடித்தாலும் 1 மணி நேரம் குடித்தாலும் அரை நாள் குடித்தாலும் ஆல்கஹால் தான். ஸோ ஆல்கஹால் குடிக்கும்போது அதோட பின்விளைவுகள் என்ன, அதோட பாதிப்பு என்ன, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆல்கஹால் குடிக்கும்போது நிறைய லெவல்ஸ் இருக்குது. சிலவங்களுக்கு வந்து டாலரன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எவ்வளோ குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது. சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடித்தாவே நல்லா தடுமாறுவாங்க. சிலவங்களுக்கு ஒரு மாதிரி சோபராக இருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் அது உங்களுக்கு ஒரு பாய்சன் தான். அது மட்டும் இல்லை, நீங்களாக எடுக்கிறது வேறு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறது வேறு. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி சேஃப் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகிறதோட இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாருமே தயவுசெய்து குடிக்காதவங்கள ஃபோர்ஸ் பண்ணி குடிங்கன்னு சொல்லாதீங்க. ஓகேயா?